ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓப்போ F31 Pro Plus 5G. நான் 13 Pro ரெண்டு வீடியோவும் போட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை பற்றி பார்ப்போம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 17.27 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே தான். ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து 93.15% கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இதில் 120 Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் மாதிரி தான், ப்ரோ மாதிரி தான். இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் வந்து 240 Hz வரைக்கும் போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 10 பிட் பேனல் தான். 1.7 பில்லியன் கலர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் மட்டும் வந்துடும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா IP66, 68, 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் 7.76 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வந்து பேட்டரிக்கு வந்தோம் அப்படின்னா பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 7000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் ஹூக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஏறிடும். 10 வாட் வந்து வயர்டு ரிவர்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதாவது நமக்கு 23 நிமிஷத்தில் வந்து மேக்ஸிமம் 45% மேலே ஏறிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கலர் டைப்பை பொறுத்த வரைக்கும் அதில் 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஜெம்ஸ்டோன் ப்ளூ, இன்னொன்று வந்து ஹிமாலயன் ஒயிட் அப்படின்னு, இன்னொன்று ஃபெஸ்டிவல் பிங்க் அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக ப்ராசஸர் தான். என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னா 8,90,000க்கு மேலே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கேம் விளாட்றோம், ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விசி கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 5219ங்கிற விசி கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் பின்னாடி கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா 50+2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே 4K எடுத்துக்க முடியும். பின்னாடி வந்து OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேமரா வீடியோ எடுக்கிறப்ப ஷேக் ஆகாது. OIS பொறுத்த வரைக்கும் கலர் OIS கொடுத்துருக்காங்க. 15ல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆண்ட்ராய்ட் 15ல் ரன் ஆகிட்டு இருக்குது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 5 and 6ல் இருக்குது. ப்ளூடூத் வந்து 5.2ல கொடுத்துருக்காங்க. லோ எனர்ஜி இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டைப் சி தான். நமக்கு வந்து இதில் வந்து 3.5mm ஜாக் கிடையாது. ஸோ நம்ம டைப் சி மூலயமா தான் பாட்டு கேட்டுக்க முடியும். பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 300% வரைக்கும் அல்ட்ரா வேல்யூம் மோட் கொடுத்துருக்காங்க. எதுலையுமே நம்ம 100ல் வச்சு கேட்டால் பெட்டராக இருக்கும் மற்ற செல்லில். ஸோ இந்த செல்லில் வந்து ஒரு வேளை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம். 300ல் வச்சு கேட்டால் நல்லா இருக்கலாம். யூஸ் பண்ணால் தான் தெரியும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஜெம்ஸ்டோன் ப்ளூன்னு ஒரு கலர் சொன்னல. ஸோ அது வந்து 195 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 கலர் வேரியன்ட் இன்னொன்று இருக்குல்ல, அது வந்து 204 கிராம். எதுனா ஹிமாலயா ஒயிட்டும் ஃபெஸ்டிவல் பிங்க் வந்து 204 கிராம் கொடுத்துருக்காங்க. ஜெம்ஸ்டோன் ப்ளூ மட்டும் 195 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 6 கிராமில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வராது. அதை பார்த்துக்கோங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் தான். 8 256, 12 256. ஸோ சார்வலியை பொறுத்த வரைக்கும் ஹெட்டுக்கு வந்து 1.160 கொடுத்துருக்காங்க. பாடிக்கு வந்து 0.988 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் சொன்னோன்னா 8,257 எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 33,000 கொடுத்துருக்காங்க. 12,256 35,000 கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து LPDDR4X தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. UF 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா நமக்கு மொபைல் வந்துடும், சார்ஜர் வந்துடும், டைப் சி கேபிள் வந்துடும், அப்புறம் வந்து ஒரு சிம் ஸ்லாட் சொருவி எடுப்போம்ல அந்த ஊக்கு வந்துடும். அடுத்து வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ், குயிக் கைடு வந்துடும். ஸோ மொபைல் இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப்லைன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்குவாங்க. ஏன்னா ஆன்லைனில் வாங்குறது ஆஃப்லைன் வாங்குறது எவ்வளோ பெட்டர்னு நான் சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பேட்டரி நல்லாவே இருக்குது. ப்ராசஸருமே ஓரளவு நல்லா இருக்குது. வேறு என்ன இருக்குது, AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து கர்வ்டு கிடையாது, முக்கியமாக ஃப்ளாட்டு தான். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.